அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் என்ற நூலிலிருந்து தொடர்ச்சியாக கிதாபு ஸலாஹ் சம்பந்தமான சட்டதிட்டங்களை, அதனுடைய விவரங்களை பற்றி நாம் தெரிந்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் இந்த ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் நூலிலிருந்து படிக்க இருக்கக்கூடிய ஒரு பாடம் 6வது பாடம், பேஜ் நம்பர் 89. பெனாசிஸ் தெரியுங்களா? பேஜ் நம்பர் 89. அல்ஹம்துலில்லாஹ் இருக்கேன் உஸ்தாத். பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல ஷேர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6வது பாடம் அல் பாபு சாதிசு, 6வது பாடம் ஸ்ரீ சுஜூதி சஹ்வி. சஹவ் அப்படின்னா மறதி. சஹவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்கெட், மறதி. மறதிக்கான சஜ்தா. சுஜூத் அப்படின்னா சஜ்தா. திலாவத்தி, இன்னும் திலாவாவுடைய சஜ்தா. திலாவா அப்படின்னா குர்ஆன் வசனங்களை ஓதும் பொழுது அந்த இடங்கள்ல அந்த ஆயத்தை ஓதுனாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சஜ்தா செய்யணும் அப்படின்னு ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த மாதிரியான இடங்களை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்காக வேண்டி சஜ்தா செய்யணும். இது சுஜூது சஹு, இது சுஜூது திலாவான்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னா சுஜூது ஷுக்குர், நன்றிக்கான சஜ்தா. ஏதாவது அல்லாஹ் நம் மீது அருட்கொடை செய்தால், அல்லது ஒரு ஹாப்பி நியூஸ், மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் நமக்கு ஏற்பட்டால் நாம் அதற்காக வேண்டி இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சஜ்தாவில் சென்று சஜ்தா செய்வது. இப்படியாக 3 விதமான சஜ்தாக்களை பற்றி நாம் இந்த 6வது பாடத்தின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். இப்போ வாங்க முதலாவதாக சுஜூது சஹ்வை பற்றி நாம் பார்ப்போம். இதுல எத்தனை சட்ட விளக்கம் வருது? 6 சட்ட விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சரியா? 6 சட்ட விளக்கம். முதலாவது சட்ட விளக்கம் மறதிக்கான சஜ்தாவும் காரணங்களும். மறதிக்கான சஜ்தானா என்னென்ன காரணத்தை அடிப்படையில அந்த சஜ்தா சஹ்வு அப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பாடத்தின் கீழே கொண்டு வராங்க. பொதுவாக சஜ்தா சஹ்வு எப்போ செய்வோம் அப்படின்னா, நம்முடைய தொழுகையில் ஏதாவது குறை ஏற்படுதுன்னு சொன்னா அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி, நம்முடைய தொழுகையில ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு விட்டால் அது ஒன்று கூட்டுவதன் மூலமாக இருக்கலாம், அல்லது குறைப்பதன் மூலமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு மறதியின் காரணமாக, ஒரு தடுமாற்றத்தின் காரணமாக இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தொழுகைகளை நாம் செய்தது தவறுக்காக வேண்டி, மறதிக்காக வேண்டி இறுதியாக தொழுகையினுடைய இறுதியில 2 சஜ்தாக்கள் செய்து அதற்கு ஒரு ஈடாக பரிகாரமாக நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சஜ்தா சஹ்வுங்கிற ஒரு சுன்னாவை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி, இதுக்கு பேர் தான் சுஜூது சஹ்வுன்னு சொல்லுவாங்க. மறதிக்கான சஜ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சுஜூது சஹ்வுங்கிறது சந்தேகம் ஏற்படுவதன் மூலமாக, அல்லது கடமையான ஒன்றை விட்டு விடுவதன் மூலமாக, அல்லது எண்ணிக்கை குறைப்பது அதிகப்படுத்துவதன் மூலமாக ஏற்படும். அப்படி ஏதாவது தொழுகையில் நமக்கு அந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டால் நாம் சஜ்தா சஹ்வு செய்யணும். இந்த சஜ்தாங்கிறது நாம் செய்த அந்த குற்றத்திற்கு ஒரு பரிகாரமாக ஆக்கிவிடும். இதுக்கு ஆதாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஃபைதா நசிய அஹதுக்கும், நசிய யன்சா ஃபஅல், உங்களில் ஒருவர் மறந்து விட்டால் ஃபல்யஸ்ஜுத், அவர் சஜ்தா செய்யட்டும், சஜ்தத்தைனி. சரிங்களா? எத்தனை சஜ்தா செய்யணும்? 2. 2 சஜ்தாக்கள் செய்யணும். நூரா சிஸ்டர் வந்திருக்கீங்களாமா? 2 சஜ்தாக்கள் செய்யணும். சரிங்களா? மாஷா அல்லாஹ். சுஜூது சஹ்வுடைய காரணங்கள் 3 ஆகும். என்னென்ன காரணங்களுக்காக வேண்டி சஜ்தா சஹ்வு செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு ஜியாதா, நம்ம சொல்லக்கூடிய அரபி வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. ஜியாதத்துன் அப்படின்னா அதிகப்படுத்துதல், ஏதாவது எக்ஸ்டன் ஆட் பண்ணுதல். அதாவது உதாரணமாக 3 ரக்காத்தை 4 ரக்காத்தை தொழுகிறது, 2 ரக்காத்தை 3 தொழுகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அல்லது ஒரு ருக்கு செய்ய வேண்டிய இடத்துல 2 ருக்கு செய்யறது, 2 சஜ்தா செய்ய வேண்டிய இடத்துல 3 சஜ்தா செய்யறது, அல்லது 2 ஜல்சா அமர வேண்டிய இடத்துல 3 ஜல்சா அமர்றது. இந்த மாதிரியான விஷயங்களை அதிகப்படுத்துவதன் மூலமாக அந்த மறதி ஏற்படலாம். அல்லது குறைத்து விடுதல், 2 சஜ்தா செய்யறதுக்கு பதிலாக 1 சஜ்தா மட்டும் செய்யறது, 2 தஷஹுத் இருக்கிறதுக்கு பதிலாக 1 தஷஹுத் மட்டும் இருக்கிறது. சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை குறைவு ஏற்படும் மூலமாகவும் சஜ்தா சஹ்வுங்கிறது வாஜிபாகிவிடும். 3வது சந்தேகித்தல். 2வது அரபி வேர்டு என்ன அப்படின்னா நக்ஸ்,
நூன் காஃப் சாது நக்ஸு. முதலாவதுக்கு வந்து ஜியாதா அதிகப்படுத்த ஜா யா அலிஃப் தால் தா ஜியாதத்தும். ரெண்டாவது நக்ஸுன். மூன்றாவது ஷக்கு சந்தேகம் டவுட். என்ன எத்தனை ரக்காத்து ஒதுக்கிட்டு இருக்கோம், எந்த நிலையில இருக்கோம், ஒரு நிலையில உள்ள துவாக்களை வசனங்களை இன்னொரு நிலையில ஓதுறது, மறந்து ஓதுறது, மாத்தி ஓதுறது, அல்லது வந்து ஒரு தடுமாற்ற நிலை ஏற்படுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு ஷக் என்று சொல்லப்படும். இப்படி இந்த 3 விதங்கள்ல வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சஜ்தா சஹ்வு செய்வது என்பது வாஜிபாகி விடுகின்றது. இந்த 3 கேட்டகரி லெவல்ல வந்து சஜ்தா செய்யணுங்கிறது அவசியம். இரண்டாவது சட்ட விளக்கத்தை பாருங்க. சரி. என்னென்ன காரணங்களுக்கு ஆக வேண்டி சஜ்தா செய்வது வாஜிபாகிவிடும், கட்டாயமாகிவிடும் என்பதை பற்றி இந்த பாடத்தின்களை கொண்டு வராங்க. இதுல வந்து ஒரு 5 ரீசன், 5 காரணங்களை குறிப்பிடுறாங்க. முதலாவது என்ன அப்படின்னா, தொழுகையினுடைய செயல்களை ஒண்ணு அதிகப்படுத்தினா என்ன செய்யணும் அப்படின்னா சஜ்தா சஹ்வு செய்யணும், வாஜிபாகிவிடும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தொழுகையை முழுமையாக்குவதற்கு முன்னாடியே 4 ரக்காயத்து முடிகிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருதுன்னா சலாம் கொடுக்கிறது. இப்படி செய்தாலும் நாம என்ன செய்யணும்னா சஜ்தா சஹ்வு செய்யறது வாஜிபாகிவிடும். மூணாவது என்ன அப்படின்னா, குர்ஆன் ஓதும்போது பொருள் மாறுபடும் விதத்தில் தவறுதாக ஓதிவிட்டால், உச்சரிப்பு தவறாக அமைந்து விட்டால் கூட என்ன செய்யணும் அப்படின்னா சஜ்தா சஹ்வு செய்யணும், வாஜிபாகிடும். நான்காவது என்ன அப்படின்னா, வாஜிபாத்து ஸலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம்ல, அந்த வாஜிபுகள்ல ஏதாவது ஒரு வாஜிபை விட்டு விட்டால் கூட சஜ்தா சஹ்வுங்கிறது அவசியமாகிவிடும். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து எத்தனை ரக்காத்துகள் தொழுதார் அப்படிங்கிறதுக்கே வந்து உறுதி இல்லாம இருக்கிறாரு. 3ஆ 4ஆ அல்லது 5 4 தாண்டி 5க்கு போயிருச்சா அப்படிங்கிற ஒரு உறுதி நிலை இல்லாம இருந்தா கூட அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய எண்ணம் தடுமாற்றம் அடைந்ததற்காக வேண்டி சஜ்தா செய்வது வாஜிபாகிவிடும். ஆக மொத்தம் 5 காரணங்களுக்காக வேண்டி 5 காரணங்களுக்காக வேண்டி சஜ்தா செய்வது என்பது வாஜிபாகிவிடும். இப்ப வாங்க, முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, தொழுகையின் செயல்களில் ஒன்றை அதிகப்படுத்தினால் அதற்காக தொழுகையின் இறுதியில் சுஜூது சஹ்வு செய்ய வேண்டும். என்ன அதிகப்படுத்துறது அப்படின்னா, உதாரணம் பாருங்க, கீழே கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ருக்கு ஒரு ருக்குஐ அல்லது ஒரு சுஜூதை அல்லது ஒரு கியாமை அல்லது ஒரு குஊதை அதிகப்படுத்தினால் அந்த குஊத் ஜல்சத்துல் இஸ்திராஹா அளவிற்கு சிறியதாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ருக்கு அதிகப்படுத்துறோம், 1க்கு பதிலா 2 செய்யறோம். சுஜூத் வந்து 2 சஜ்தா செய்யணும், 3ஆ செஞ்சிடறோம். சரிங்களா? இந்த மாதிரி. அதே மாதிரி கியாம் அதை அதிகப்படுத்துறது. கியாம்னா 4 ரக்காத்துக்கு தொழுவதற்கு பதிலா 5வது ரக்காத்துக்காக எந்திரிச்சுறது. இதெல்லாமே ஆட் பண்ணுதல். சரிங்களா? அதிகப்படுத்துதல் லிஸ்ட்ல வந்து வரும். குஊது அப்படின்னா என்ன அப்படின்னா, தஷஹுத் ஓதுவதற்காக வேண்டி அமர்றதுக்கு பேர் தான் குஊது. ஜல்சத்துல் இஸ்திராஹா அப்படின்னா என்ன அப்படின்னா, 2வது ரக்காத்துக்கு எந்திரிக்கும் பொழுதும், அதே மாதிரி 4வது ரக்காத்துக்கு எந்திரிக்கும் பொழுதும், அப்படி எந்திரிக்கும் போது கியாமுக்கு வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சஜ்தாவில இருந்து உட்கார்ந்து விட்டு பிறகு எந்திரிப்போம். இதுக்கு பேரு ஜல்சத்துல் இஸ்திராஹான்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? கீழே கொடுத்துருக்காங்க, ஃபுட் நோட்ல கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்க. புரியுதாமா? ஜல்சத்துல் இஸ்திராஹானா புரியுதா? نعم أستاذ. சரி. இப்ப இதற்கு ஆதாரமா ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. இதுல என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து 4 ரக்காத் தொழுகைய அடிஷனலா ஒரு ரக்காத் ஆட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? கூடுதலாக ஒரு ரக்காத் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சஜ்தா சஹ்வு செஞ்சிருக்காங்க. இது மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த காரணங்களினால தொழுகைங்கிறது முறியாது, பாத்தில் ஆகாது. அது நல்லா விளங்கி வச்சுக்கணும். சரிங்களா? சிலர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, தொழுகை முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜமாத்தா தொழுவங்க கூட மறுபடியும் மீட்டு தொழுவாங்க. அப்படி கிடையாது. இந்த வாஜிபாத்துகளை விடுவதன் மூலமா என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம வந்து சஜ்தா சஹ்வு செஞ்சு அதை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பரிகாரமா அமைகிறோம். தொழுகையை வந்து மீட்டி தொழுக வேண்டிய அவசியம் கிடையாது. அதன் மூலம் கவனத்துல வச்சுக்கணும். புரியுதாமா? அர்க்கான்களை ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு சொன்னா அப்ப நம்ம மீட்டி தொழுகணும். கியாமே இல்ல, சூரா ஃபாத்தியா ஓதல, இந்த மாதிரி ருக்கு இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இல்லாம விட்டுட்டாரு அப்படின்னா வந்து என்ன செய்யணும்னா மீட்டி தொழணும். இது வந்து செய்யறாரு, அதுல வந்து குறைவு பண்றாரு அல்லது கூட்டி செய்யறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வாஜிபாத்துகளை ஏதாவது விட்டுறாருன்னு சொன்னாதான் அவர் மீது சஜ்தா சஹ்வு கடமையாகும். புரியுதா? أريد أستاذ. இப்ப அந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கு பாருங்க. அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு கால, அப்துல்லா அவங்க சொல்றாங்க,
சல்லா பினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைத்தார்கள். ஹம்சன், 5 ரக்காத்துகளாக தொழுக வச்சுட்டாங்க. சரிங்களா? ஃபலம்மா இன் ஃபதல, பிறகு தொழுது முடிச்சுட்டு திரும்பி உட்கார்றாங்க. தவஷ்வஷல் கௌமு பைனஹும், சமூகம் தங்களுக்கு மத்தியிலே புலம்பினார்கள். இன்தஃபல இன்தஃபில் அப்படின்னா திரும்புறது. தவஷ்வஷ யதவஷ்வஷு அப்படின்னா குழம்புறது. ஃபஅல சொல்லுங்க, 2 ஃபஅலையும். இன்தஃபல யன்தஃபிலு, தவஷ்வஷ யதவஷ்வஷு. சீக்கிரம் சொல்லுங்கம்மா. இன்தஃபல இன்தஃபல யன்தஃபிலு. ينتفل توشوش يتوشوش நாம் சும்மா انتفل ينتفل توشوش يتوشوش. நாம் அப்ப ஃபகால மாஷானுக்கும், அப்போ வந்து என்ன, தொழுது முடிச்சோன்னு திரும்பி உட்கார்ந்தோம், பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. 2 தொழுதாங்களா 3 தொழுதாங்களா அப்படின்ட்டு ஒரு டவுட்டாவே இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த காலத்துல நம்ம தொழுகும் போது அந்த மாதிரியான ஒரு டவுட் ஏற்படும். அல்லாஹ் நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்யணும், நமக்கு வந்து தொழுகையில் உள்ளச்சத்தை ஏற்படுத்தணும். அப்ப தொழுது முடிச்சு உட்கார்ந்துருக்கும் போதே சலசலப்பா இருக்கும். என்ன சலசலப்பா இருக்குன்னு இமாமுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். அப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னா, 4 தொழுதோமா 5 தொழுதோமான்னு ஒரு டவுட்டா இருக்கும். அப்போ அந்த மாதிரியான முறையில ரசூல்லாவுடைய அந்த தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் ரசூல்லா திரும்பி உட்காரும் போது ஒரு சலசலப்பா இருக்குது. குழம்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை தொழுதம், 4 5 அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து ரசூல்லா பார்த்துட்டு கேட்கறாங்க, என்ன ஒரு குழப்ப நிலையில இருக்கிறீங்களே, என்ன உங்களுடைய மாஷா, எனக்கு உங்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. என்ன ஆனிச்சுண்டு வெயில் டயத்துல ரொம்ப தண்ணி தாகமா இருக்குதும்மா. நீ ஜும்மா பயன் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே தொண்டை வந்து காய்ந்த நிலைக்கு போயிடுச்சு. இப்ப பாடம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு பாருங்க. யாராவது எடுத்தீங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களை யாராவது எடுத்தீங்கன்னா, எல்லா ஆலிமாக்களுக்கு கோடு போட்டு கொடுத்தாச்சு. அடுத்து நீங்களே பாடம் நடத்தி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். யாரை எடுக்கிறீங்களா? சரி. காலு யா ரசூலல்லாஹ், அப்ப வந்து சஹாபாக்கள் சொல்றாங்க, இறை தூதவர்களே, ஹல் ஸீத ஃபி ஸலாத்தி, தொழுகையில் ஏதும் அதிகப்படுத்தி விட்டதா? ஸாத யஸீது, அதனுடைய மஜ்ஹூல் ஃபஅல் ஸீத யுஸாது. ஃபி ஸலாத்தி, தொழுகையில் ஏதும் அதிகமாகி விட்டதா? கால லா, அப்படின்னா எதுவும் இல்லையே, அதிகம்னா ஆகவில்லை, 4 ரக்காத் 4 ரக்காத் தான் அப்படிங்கிறாங்க. காலு ஃபஇன்னக கத் ஸல்லைத ஹம்ஸன், அப்படின்னா நீங்க வந்து 5 ரக்காத்துகள்ல தொழுதுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சஹாபாக்கள். ஃபன்தஃபல, அப்படியா, அப்ப 5 ரக்காத் நான் தொழுதுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா திரும்புறாங்க. திரும்பி உட்கார்ந்தவங்க மறுபடியும் திரும்புறாங்க. எங்கிட்டு? கிப்லாவின் பக்கமா திரும்புறாங்க. சும்ம சஜத சஜ்தத்தைனி, பிறகு 2 சஜதாக்கள் செய்கிறார்கள். சும்ம சல்லம, பிறகு சலாம் கொடுக்கிறார்கள். சும்மா கால, பிறகு சொல்றாங்க, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அன்சா, எனக்கு மறதி ஏற்படுகிறது. கமா தன் சவுன், நீங்கள் மறப்பதை போல நானும் மறைக்கிறேன். நசியே என்சா ஃபஅல், சரியா? نعم أستاذ. وزاد ابن نمير في حديثه فإذا نسي أحدكم فليسجد سجدتين. ஏற்கனவே உள்ள ஹதீஸ் தான். சரி வாங்க, இது வந்து ஒரு ரீசன். அடிஷனலா ரக்காத் ஆட் பண்ணாங்க சொன்னா என்ன செய்யணும்? சுஜூத் சஹ்வு செய்யறது வாஜிபாகிக்கணும். சரி, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ரக்காத்துக்கு ஆட் பண்ற மாதிரி தெரிஞ்சு நம்ம எந்திரிச்சிட்டோம்னு வைங்களேன், கியாமுக்கு போயிட்டோம். இப்ப 2 ரக்காத் தொழுகையில 3 ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டோம், 3 ரக்காத் உள்ள தொழுகையில 4 ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டோம், 4 ரக்காத் உள்ள தொழுகைக்கு 5 ரக்காத்துக்கு எந்திரிச்சிட்டோம் சொன்னா, நினைவு வந்த உடனே என்ன செஞ்சிடணும்? டக்குன்னு உட்கார்ந்துடணும். சரி நம்ம எந்திரிச்சாச்சே, மறுபடியும் ருக்கு சுஜூத்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிக்க கூடாது. தவறு செஞ்சுட்டோம் சொல்லி உணர்ந்துட்டோம் சொன்னா, அந்த தவறு உடனே நீடித்து இருக்காமல் உடனே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, கீழே வந்துட்டு சஜ்தா சஹ்வு செஞ்சு சலாம் சொல்லி முடிச்சிடணும். சரிங்களா? அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. உட்கார்ந்து விட வேண்டும், வேண்டுமென்றே தொழுகையில் அதிகப்படுத்தி தான் ஆகிவிடும், வேண்டுமென்றே எதையும் அதிகப்படுத்துவது அறவே கூடாத காரணமாகும். இது முதல் ரீசன். 2வது ரீசனை பாருங்க. அதாவது தொழுகையை முழுமையாக்குவதற்கு முன்பாக சலாம் கொடுத்து விட்டால் அதற்காகவும் சஜ்தா சஹ்வு செய்ய வேண்டும். தொழுகை இன்னும் தொழுது முடிக்கல, என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் இருக்கு, 1 ரக்காத் 2 ரக்காத் பேலன்ஸ் இருக்கும் போதே சலாம் சொல்லி தொழுகையை முடிச்சிடுறது.
புரியுதுங்களா? இந்த மாதிரியான இன்சிடென்ட் வந்து யாருக்கு தான் நடந்திருக்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்திருக்குது. அதனால வந்து நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, சரி நமக்கு நடக்குது, ரசூலுல்லாவே தப்பு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமா எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சரி செய்யறதுக்காக வேண்டி, தொழுகையில வந்து உள்ளச்சம் இருப்பதற்காக வேண்டி, சைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன விளங்குது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து ஒரு வந்து அவங்க நபியாக இருந்தாலும், அவங்க ஒரு மனிதர். சரிங்களா? மனிதர் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கும் தவறுகளும் ஏற்படும், மறதியும் ஏற்படும் என்பதை நாம் இந்த ஹதீஸ்கள் மூலமா விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஏன் இத நம்ம சொல்றோம் அப்படின்னா, சில பேரு ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து சில தன்மைகளை வந்து புகுத்துவாங்க. அதாவது இல்முல் கைப் மறைவான விஷயங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அவங்க வந்து எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள, முன்னறிவிப்புகள செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கைபுடைய விஷயங்கள் தெரியும் அப்படின்ற முறையில வந்து, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய சிஃபத்த வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு குடுப்பாங்க. அப்ப இந்த ஹதீஸுகள் மூலமாக அது எல்லாம் அடிபட்டு விடுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா, இப்ப இது எல்லாமே இந்த ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய எல்லாமே ரசூலுல்லாஹ் செஞ்ச மிஸ்டேக். சஹாபாக்கள் செஞ்ச மிஸ்டேக் கிடையாது. அத வந்து ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறதுக்கு அல்ல. சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து 4 ரக்காத், 5 ரக்காத் தொழுக வச்சிருக்காங்க. 4 ரக்காத் தொழுக வேண்டிய இடத்துல 2 ரக்காத் தொழுது சலாம் குடுத்து முடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதே மாரி உட்கார வேண்டிய 3வது வசனம், இந்த 4வது இதுல வருது பாருங்க. 4வது பையன்ல வந்து உட்கார வேண்டிய 2வது ரக்காத்துக்கு உட்காரக்கு பதிலா எந்திரிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இந்த மாரியான மிஸ்டேக் வந்து யாரிடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, ரசூலுல்லாவே ஏற்பட்டு இருக்குது. அப்ப இதெல்லாம் அவங்க வந்து ஒரு நபியாக இருந்த பொழுதும், மனிதர் என்ற அடிப்படையிலே சில மிஸ்டேக்ஸ், தவறுகள் வந்து மறதிங்கிறது வந்து ஏற்படத்தான் செய்யும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "அன்ஸா கமா தன்ஸவுன்." நீங்கள் மறப்பதைப் போல நானும் மறக்கத்தான் செய்கிறேன். இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். உங்களைப் போன்று நானும் ஒரு மனிதர் தானே! நான் வந்து மலக்கும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஆற்றலும் கிடையாது. நானும் உங்களை மாரி ஒரு மனிதர் தான் சொல்லிட்டு, அந்த மறதிக்கான காரணத்தையும் என்ன செய்றாங்கன்னா, எடுத்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஹதீஸ பாருங்க. அன் இம்ரான் இப்னு அன் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கால சல்லம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ 3 ரக்அத்தின் மினல் அஸ்ரி. அஸர் ரக்அத்துல அஸருடைய தொழுகையில 3 ரக்அத் முடியும்போது என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சலாம் குடுத்துட்டாங்க. சும்ம காம சரிங்களா? சும்ம காம பிறகு வந்து எழுந்து நிக்கிறாங்க. ஃபதகலல் ஹுஜ்ரத அவங்களுடைய அறைகளுக்கும் சென்று விட்டாங்க. ஃபகாம ரஜுலுன் பசீத்துல் யதைனி கைகள் நீளமாக உள்ள ஒரு மனிதர் எழுந்து சென்றார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்கு சென்னுட்டாங்கல்ல, அவங்கள போய் பார்த்துட்டு கேட்கிறாரு, அகுசிர் அகுசிரத்தி ஸலாத் கஸர யக்சுர்னா குறைக்குதல். குசிரனா குறைக்கப்படுதல். மஜ்ஹூலா வந்திருக்குது. அகுசிரத்தி ஸலா தொழுகை எதுவும் குறைக்கப்பட்டு விட்டதா? யா ரசூலல்லாஹ் இறை தூதர் அவர்களே. ஃபகரஜ முக்தபன் எனவே அவர்கள் கோபமடைந்தவர்களாக வெளியே வந்தார்கள். ஃபஸல்ல ரக்அத்த அல்லதி கான தரக்க அவர்கள் விட்ட அந்த ஒரு ரக்காயத்தை வந்து தொழுதாங்க. ஃபஸல்ல ரக்அத்த அல்லதி கான தரக்க சும்ம சல்லம சும்ம சஜதத்தை சஹ்வி. புரியுதுங்களா? அது அப்படி படிக்கணும். சும்ம சஜதத்தை சஹ்வி. அந்த விரு மறதிக்கான 2 சஜதாக்களை செய்தார்கள். சும்ம சல்லம பிறகு சலாம் கொடுத்தார்கள். சரிங்களா? அப்ப இதுல வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து, 4 ரக்காத்தா என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெறும் 3 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்ப முடிச்சதும் தெரியாம அந்த வி தான் செஞ்ச மிஸ்டேக்கும் தெரியாம என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் வந்து ரூமுக்கே போயிட்டாங்க. புரியுதுங்களா? இன்னொரு ஹதீஸ்ல வேற மாரி வரும். வெளியில சென்னுட்டு அந்த தூண்ல நிலைப்படி வந்து புடிச்சு நின்றதா ஒரு மற்ற அறிவிப்புகள்ல வருது. அப்ப இந்த பின்னாடி தொழுத சஹாபாக்கள் அபூபக்கர், உமர்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல இது சம்பந்தமா கேள்வி கேட்குறது அச்சப்பட்டு கொண்டு கேள்வி கேட்காம இருந்தாங்க. அப்ப இந்த துல் எதைன்னு சொல்லி இவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பட்டப்பேர் வச்சிருக்கிறாங்க. கைகள் நீளமுட இரு கைகள் உடையவர்ன்னு சொல்லிட்டு ஒரு பேரு. இப்ப இந்த மனிதர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொஞ்சம் தைரியமா கேள்வி கேட்கிறாரு. "யா ரசூலல்லாஹ் எதுவும் தொழுகையில எதுவும் கம்மி ஆயிடுச்சா? எதுவும் அதனுடைய எண்ணிக்கை எதுவும் கம்மியாக்கப்பட்டுச்சான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த மாரியான ஒரு நீங்க சலாம் குடுத்து முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி ரீசன் சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்து விடுபட்ட அந்த ஒரு ரக்காத்த என்ன செய்றாங்க அப்படின்னா, மீண்டும் வந்து தொழுகுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சொன்னோம்ல, ஆரம்பத்துல சொன்ன மாரி, நெறைய பேர் என்ன செய்றாங்க, தொழுகை பாத்திலா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்றாங்க அப்படின்னா, மீட்டி தொழுகுறாங்க. 3 ரக்காத்தா 3 ரக்காத்தா, 4 ரக்காத்தா 4 ரக்காத்தா மறுபடியும்
தக்பீர் கட்டி மறுபடியும் தொழு வைக்கிறாங்க. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரசூல்லா என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இடையில வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குது. புரியுதுங்களா? சலாம் கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு போயிட்டு மக்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறகும் போய் அந்த ஒரு மனிதர் வந்து ரசூல்லாட்ட போய் பேசுறாரு. ரசூல்லா பதில் சொல்றாங்க. பிறகு வர்றாங்க. பிறகு எத்தனை ரக்காத் தொழு வைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கல. விட்ட ஒரு ரக்காத்து மட்டும் தொழுகிறாங்க. புரியுதாமா உங்களுக்கு? نعم أستاذ. أستاذ. புரியுதாமா? أريد أستاذ. أريد أستاذ. நீங்க மீட்டி தொழுகிறீங்களா இல்ல இந்த மாதிரி தொழுகிறீங்களா? முடிஞ்ச அளவு கரெக்டா இந்த மாதிரி தொழுக ஏதாவது ட்ரை மிஸ்டேக்? அதிகமா தொழுதுட்டோம் அப்படின்னா சஜ்தா குறைச்சு தொழுகல உஸ்தாத். சரிம்மா. சரி, இது வரைக்கும் ஒரு ஆள் படிங்களேன். அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. பெனாசிர் படிங்கம்மா. இருக்கீங்களா? உஸ்தாத் தமிழ் மட்டும் படிச்சா போதுமா? இருக்கேன் உஸ்தாத். அரபியும் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பெனாசிர் இருக்கீங்களா? இருக்கேன் உஸ்தாத். படிங்க சுறுசுறுப்பா. ஓகே உஸ்தாத். அரபியும் சேர்த்து படிங்க. தமிழ் மட்டும் படிக்கிறேன் உஸ்தாத். சவுண்டே கேட்கல. தமிழ் மட்டும் படிக்கிறேன் உஸ்தாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபி யார் படிப்பா? பக்கத்துல யாரும் இருக்காங்களா வேற யாரும் அரபி படிக்கிறதுக்கு? சரி, படிக்கிறேன் உஸ்தாத். 6வது பாடம். மறதிக்கான சஜிதா, ஓதுவதற்கான சஜிதா, நன்றிக்கான சஜிதா. முதல் சட்ட விளக்கம். மறதிக்கான சஜிதாவும் காரணங்களும். தொழுகையில் நிகழ்ந்துவிட்ட குறையை நிவர்த்தி செய்வதற்காக தொழுகையின் இறுதியில் 2 சுஜூதுகள் செய்யப்படும். அதற்கு சஜிதத்து சஹு, மறதிக்கான சுஜூத் என்று கூறப்படும். அந்த குறை தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டதால் இருக்கலாம், அல்லது கடமையான ஒன்றை விட்டுவிட்டதால் இருக்கலாம், அல்லது கடமையான ஒன்றை குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக செய்ததால் இருக்கலாம். மறதி ஏற்பட்டால் அதற்கு பரிகாரம் செய்வதற்காக சுஜூது செய்ய வேண்டும் என்று மார்க்கம் கூறியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஇதா நசிய அஹதுக்கும் ஃபல்யஸ்ஜுத் சஜ்ததைன். சஜ்ததைன். உங்களில் ஒருவர் மறந்துவிட்டால் அவர் 2 சஜிதா செய்யட்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் மறந்துவிட்ட போது அதற்காக அவர்கள் தொழுகையின் இறுதியில் சஜிதா செய்தார்கள். இது குறித்து பல நபி மொழிகள் ஹதீஸ் நூல்களில் வந்துள்ளன. தொழுகையில் மறதி ஏற்பட்டால் அதற்காக சஜிதா செய்ய வேண்டும் என்று அறிஞர்கள் ஒருமித்து கூறியுள்ளார்கள். சுஜூது சஹு உடைய காரணங்கள் 3 ஆகும். 1. அதிகப்படுத்துதல். 2. குறைத்து விடுதல். 3. சந்தேகித்தல். 2வது சட்ட விளக்கம். சுஜூது சஹு எப்போது கடமையாகிறது? பின் வருகின்ற காரணங்களுக்காக சுஜூது சஹு செய்வது வாஜிப், கட்டாயமாகும். தொழுகையின் செயல்களில் ஒன்றை அதிகப்படுத்தினால் அதற்காக தொழுகையின் இறுதியில் சுஜூது சஹு செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு ருக்கு அல்லது ஒரு சுஜூதை அல்லது ஒரு கியாம் அல்லது ஒரு குஊதை அதிகப்படுத்தினால் அந்த குஊத் ஜல்சத்துல் இஸ்திராஹா அளவிற்கு சிறியதாக இருந்தாலும் சரி. عن عبد الله رضي الله عنه قال صلى بنا رسول الله صلى الله عليه وسلم 5 فلما انفتل توشوش القوم بينهم فقال ما شأنكم؟ قالوا يا رسول الله هل زيد في الصيام؟ قال لا. قالوا فإنك قد صليت 5 فانفتل ثم سجد سجدتين ثم سلم ثم قال إنما أنا بشر مثلهم أنسى كما تنسون. وزاد ابن نمير في حديثه فإذا نسي أحدكم فليسجد سجدتين. رواه مسلم. عبد الله عن عبد الله رضي الله عنه قال صلى بنا رسول الله صلى الله عليه وسلم صلى بنا رسول الله صلى الله عليه وسلم 5
فلما انفتل توشوش القوم بينهم فقال ما شأنكم قالوا يا رسول الله هل زيد في الصلاة قال لا قالوا فإنك قد صليت خمسا فانفتل ثم سجد سجدتين ثم سلم ثم قال إنما أنا بشر مثلكم أنسى كما تنسون وزاد ابن نمير في حديثه فإذا نسي أحدكم فليسجد سجدتين رواه مسلم. ஆமா ஹசன் மாஷா அல்லாஹ். இப்படி சூப்பரா நிறுத்தி நிதானமா படிக்கிறீங்க. இதே மாதிரி படிங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் படிங்க. ரலியல்லாஹு கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு நாள் 5 ரக்காத்துகள் தொழ வைத்தார்கள். தொழுது முடித்து அவர்கள் திரும்பிய போது மக்கள் தங்களுக்குள் குழம்பினார்கள். உங்களுக்கு என்ன ஆனது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் ஒரு ரக்காத் அதிகப்படுத்தப்பட்டு விட்டதா இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் திட்டமாக 5 ரக்காத்துகள் தொழுதீர்கள் என்று மக்கள் கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவின் பக்கம் திரும்பி 2 சஜிதாக்கள் செய்து பிறகு சலாம் கூறினார்கள். நானும் உங்களைப் போன்று ஒரு மனிதன்தான். நீங்கள் மறந்ததைப் போன்று நானும் மறக்கின்றேன். ஆகவே உங்களில் ஒருவர் மறந்துவிட்டால் அவர் 2 சஜிதாக்கள் செய்யட்டும். ஆகவே ஒருவர் தனது தொழுகையில் ஏதாவது ஒரு கியாமை அதிகப்படுத்திவிட்டோம் என்று தெரிந்தால் உடனே உட்கார்ந்து விட வேண்டும். அது அதிகப்படுத்திய ரக்காத்தின் ருக்கூவில் இருந்தாலும் சரி, ஏனெனில் அறிய வந்த பின்னரும் அப்படியே தொழுகையை தொடர்ந்தால் வேண்டுமென்றே தொழுகையில் அதிகப்படுத்தியதாக ஆகிவிடும். வேண்டுமென்றே எதையும் அதிகப்படுத்துவது அறவே கூடாத காரியமாகும். தொழுகையை முன்பாக சலாம் கொடுத்துவிட்டால் அதற்காகவும் சஜிதா செய்ய வேண்டும். عن عمران بن الحسين رضي الله عنه قال سلم رسول الله صلى الله عليه وسلم في 3 ركعات من العصر من العصر ثم قام فدخل الحجرة فقام رجل بسيط اليدين فقال أقصرت صلاة يا رسول الله فخرج مغضبا فصلى الركعة التي كان ترك ثم سلم ثم سجد سجدتي سهوي ثم سلم رواه مسلم. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அசர் தொழுகையில் 3 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு சலாம் கொடுத்து விட்டார்கள். பிறகு எழுந்து தமது அறைக்குள் சென்றார்கள். இரு கைகளும் நீளமான ஒரு மனிதர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையை சுருக்கப்பட்டு விட்டதா என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்துடன் அறையை விட்டு வெளியேறி வந்து தான் விட்டுவிட்ட ரக்காத்தை தொழுதுவிட்டு பிறகு சலாம் கொடுத்தார்கள். பிறகு மறதிக்கான 2 சஜிதாக்கள் செய்தார்கள். பிறகு மீண்டும் சலாம் கொடுத்தார்கள். தொழுகையில் குர்ஆன் ஓதும்போது இல்லையா? கிளாஸ்ல இருக்கிறீங்களா நீங்க? சரி, ஓகே. இங்க இருந்து மறுபடியும் படிக்கணும். போயிடாதீங்க அதுக்குள்ள கிச்சனுக்கு. ஃபுல்லா அடுத்து நீங்க தான் படிக்கணும். உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அடுத்து நீங்க தான் படிக்கணும். இன்ஷால்லா வெயிட் பண்ணுங்க. அடுத்து பாருங்கம்மா. இது வரைக்கும் மொத்தம் எத்தனை சொல்லியிருந்தோம்? 5 சொல்லியிருந்தோமா? அதுல ஒரு 2 பார்த்தாச்சு. ஒண்ணு ஆட் பண்ணதுக்கு, இன்னொன்னு தொழுகையை முழுமையாக்குறதுக்கு முன்னாடியே சலாம் கொடுக்கிறது. இது ரெண்டுமே ஏற்பட்ட ஒரு சஹ்வு மறதி. 3வது பாருங்க, தொழுகையில் குர்ஆன் ஓதும் போது பொருள் மாறுபடும் விதத்தில் தவறுதலாக ஓதிவிட்டால் அதற்காக தொழுகையின் இறுதியில் சுஜூது சஹ்வு செய்ய வேண்டும். பொருளே மாறிடுச்சு அப்படின்னா கூட என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய அந்த தஜ்வீதுடைய அந்த அரபிக்ல ஆல்பபெட்டினுடைய ப்ரொனன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்து ஒரு ஹர்ஃபு மாறுவதன் மூலமாகவே பெரிய ஒரு பொருள் மாற்றங்கிறது ஏற்படும். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்படுச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, சஜ்தா சஹ்வு செஞ்சு அதை நிவர்த்தி செய்யணும். இது 3வது ஒரு பாயிண்ட். 4வது ஒரு ரீசன்,
தொழுகையில் செய்ய வேண்டிய வாஜிபுகளில் ஏதாவது ஒன்றை மறந்து விட்டு விட்டால் அதற்காக தொழுகையின் இறுதியில் சுஜூது சஹு செய்ய வேண்டும். வாஜிபாத்து ஸலால ஏதாவது ஒண்ணு விடுபட்டு போய்விட்டது என்று சொன்னால் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சஜ்தா சஹு செய்யணும். இந்த இடத்துல இந்த குறிப்பிடப்பட்ட ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிட்டிங் எத்தனாவது சிட்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்து விடுபட்டு போயிருது. அதுல வந்து உட்காராம ஃபர்ஸ்ட் சிட்டிங் உட்காராம எந்திரிச்சிட்டாங்க. இப்ப இதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ், ஏன்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல உட்கார்றது என்னங்கிறது என்னது வாஜிபுல கட்டுப்பட்டது. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து அதை சஜ்தா சஹு செஞ்சு நிவர்த்தி செய்யறாங்க. அதற்கு ஆதாரமா கீழே ஒரு ஹதீஸை பாருங்க. ஹதீஸ் படிக்கும் போது கவனிச்சுக்கோங்க, அப்பதான் நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கிடைக்கும். சரியா? அன் அப்துல்லாஹ் இப்னு முஹைனா, புரியுதா? முஹைனாங்கிறது பேரு. ரதியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால, அப்துல்லாஹ் இப்னு முஹைனா அந்த சஹாபி சொல்றாங்க, சல்லா லனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்அத்தைனி மின் பஅதி ஸலவாத்தி. சில தொழுகைகளில் எங்களுக்கு ஒரு 2 ரக்காயத்தை ரசூலுல்லாஹ் வந்து தொழுக வச்சாங்க. சும்மா காம 4 ரக்காயத்து உள்ள தொழுகைகள் தான் இங்க சொல்றாங்க. அதுல 2 ரக்காயத் தொழுக வச்சாங்க. சும்மா காம பலம் எஜ்லிஸ், உட்காராமல் எழுந்து விட்டார்கள். 2 ரக்காயத் முடியும் போது உட்கார்றோமா இல்லையா? அந்த ஜல்சா ஊலா உட்காராம முதலாவது இருப்பில் அமராமல் 3வது ரக்காத்துக்காக எழுந்து விட்டார்கள். ஃபகாமன் நாசு மஅஹு, அவர்கள் எழுந்ததால் மக்களும் அவர்களுடன் எழுந்து விட்டார்கள். ஃபலம்மா கதா ஸலாத்தஹு, பிறகு அவர்கள் தனது தொழுகையை முடித்த போது, வநதர்னா தஸ்லீமஹு, அவர்கள் சலாம் கொடுப்பதை நாங்கள் பார்த்தோம். கப்பர கபல தஸ்லீமி, சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் தக்பீர் சொன்னார்கள். ஃபஸஜத சஜ்தத்தைனி, 2 சஜ்தாக்கள் செய்தார்கள். வஹுவ ஜாலிசுன், அவர்கள் அமர்ந்தவர்களாக. உம்ம சல்லம, பிறகு சலாம் கொடுத்தார்கள். அப்ப விடுபட்ட அந்த முதல் இருப்புக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இறுதியில வந்து மறதிக்கான 2 சஜ்தாக்களை செய்து பிறகு சலாம் கொடுத்திருக்கிறாங்க. ரவாஹுல் புகாரி. கீழே அதுக்குண்டான விளக்கம் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. 2வது ரக்காத்துல உட்கார்ந்து தஷஹுத் ஓதுறங்கிறது வாஜிபு. அப்ப அது மிஸ் ஆனனால என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் வந்து இறுதியில வந்து சுஜூது சஹு செஞ்சு அதை நிவர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அப்ப தொழுகையில எதெல்லாம் வாஜிபாக இருக்கிறதோ அது ஏதாவது விடுபட்டு போய்விட்டதுன்னு சொன்னால் அதை சஜ்தா சஹு செய்து நிவர்த்தி செய்ய வேண்டும். இது வந்து 4th பாயிண்ட். அடுத்து வந்து 5th பாயிண்ட பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக பரவலாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். எத்தனை ரக்காத் தொழுதோம் அப்படிங்கிறதே வந்து தடுமாற்றமா இருக்கிறது. 3 ரக்காத் தொழுதுட்டு இருக்கும் போது 2 தொழுதமா, 3 தொழுதமா, அல்லது 4 போயிடுச்சா, அதே மாதிரி 4 தொழுதுட்டு இருக்கும் போது எத்தனை ரக்காத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக நிலை ஏற்படும். இப்ப இந்த கியர் வண்டிலாம் ஓட்டுறாங்களா இல்லையா? சில பேருக்கு அந்த மாதிரி ஓட்டும் போது எத்தனாம் கியர்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சில நேரங்கள்ல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறதே ஒரு தடுமாற்ற நிலை ஏற்படும். பொதுவாக வந்து மனிதன் வந்து மறதியாளுங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளமா இருக்குது. புரியுதாமா சொல்றது? புரியுது உஸ்தாத். ஏற்பட்டிருக்க அந்த மறதி எல்லாம் உங்களுக்கு என்ன ஆமா எத்தனை உஸ்தாத். சொல்லிட்டு மறந்து போயிடும். உடல் உறுப்புகள்லாம் ஒண்ணு செய்யும், உள்ள மட்டும் ஏதோ வேற எங்கேயோ சிந்தனையில இருக்கும். அந்த மாதிரி வந்து எத்தனை ரக்காத் தொழுதோம் அப்படிங்கிறதே வந்து மறந்து போயிடுறது. உதாரணமாக இந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், சஜ்தா சஹு செய்யணும். சரி, இது எதுக்காக வேண்டிய சஜ்தா சஹு செய்யணும் அப்படின்னா எண்ணம் பலவீனமாகி விட்டதால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக சுஜூது சஹு செய்வது அவர் மீது அவசியமாகும். இப்ப எண்ணமே வந்து ஒரு தடுமாற்றமா போயிடுச்சு. என்ன தொழுதுகிட்டு, ஏன்னா நியத்துங்கிறது ரொம்ப அவசியம். அதுல வந்து 3ஆ 4ஆ 4ஆ 5ஆ அப்படின்னு ஒரு தடுமாற்ற நிலை வந்துருச்சு சொன்னா அவருடைய எண்ணம் வந்து பலவீனமா போயிடுச்சு. இந்த மாதிரி நிலையில வந்து தொழுகையில வந்து நீடித்திருக்க முடியாது அப்படிங்கறதுக்காக இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக கணக்கிடப்பட்டு அதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சஜ்தா சஹு செய்யறது வாஜிபா இருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு ஆதாரமா ஒரு ஹதீஸ பாருங்க. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إن أحدكم, நிச்சயமாக உங்களில் ஒருவர், இதா காம யுஸல்லி, அவர் தொழுவதற்காக எழுந்தால், ஜாஅ ஷைத்தானு, கூட்டாளி வர்றான், ஃபலபஸ அலைஹி, அவர் மீது குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிறான். கூட்டாளினா யாருமா? எந்த கூட்டாளி வர்றான்?
ஆஹ் ரைட்டான். கூட்டாளின்னு சொல்லக்கூடாது, எதிரின்னு சொல்லணும். சரிங்களா? அல்லாஹ் வச்ச பேர் என்ன? எதிரி, எனிமி. எனிமி எனிமி பையன் வர்றான். ஹத்தா லா எதிரி வந்து என்ன பண்றாங்கன்னா குழப்பத்தை உண்டு பண்ணி அவருக்கு தெரியாம போயிருது. கம் சல்லா எத்தனை ரக்கா தொழுதான் அப்படின்னு தெரியாம போயிருது. இப்ப இதா வஜத தாலிக்கு அஹதுக்கும் உங்கள ஒருவர் அந்த மாதிரியான ஒரு நிலையை பெற்றுக்கொள்வாரையானால் பல் யஸ்ஜுத் சஜ்தத்தைனி வஹுவ ஜாலிசுன் அவர் அமர்ந்தவராக 2 சஜ்தாக்கள் செய்து கொள்ளட்டும். இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது. புரியுதுங்களா? ஷைத்தான் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான். 3ஆ 4ஆ 4ஆ 5ஆ அப்படின்ற மாதிரியான ஒரு தடுமாட்டம் ஏற்படுத்தி சொன்னா அதுக்காக வேண்டி அவர் சஜ்தா சஹு செய்யட்டும். இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னா மார்க் வந்து ஒரு வழிகாட்டுதல் சொல்லி தருது. முதல்ல வந்து ஓரளவுக்கு மைண்டை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு தடுமாட்டம் வரும்பொழுது 3ஆ 4ஆ 4ஆ 5ஆன்னு வரும்பொழுது எத்தனை ரக்கா தொழுதோம், கரெக்டா வந்தோம், ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தோம், அதே மாதிரி 2வது உட்கார்ந்தோம், பாத்துக்க வரணும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு என்ன செய்யணும்னா கேதர் பண்ணணும், ஆய்வு பண்ணணும். சரி நம்ம 3 ரக்காத்துல தான் இருக்கிறோம், 4ஆம் ரக்காத்துல தான் இருக்கிறோம்னு ஒரு உறுதிநிலை வந்துருந்துன்னு சொன்னா அதை மையமா வச்சு தொழுது முடிச்சிடணும். தடுமாற்ற நிலையா இருக்கு, ஃபர்ஸ்ட் நிலை வந்து உறுதி நிலை, ஆய்வு செஞ்சு பார்க்கணும். ஆமா நம்ம தக்பீர் கண்ண தெரிஞ்சு, அப்புறம் ஒரு ரக்காத்து முடிச்சது தெரிஞ்சு, 2ஆம் ரக்காத்துல உட்கார்ந்தோம் எந்திரிச்சோம், அதெல்லாம் தெரியுது, கரெக்டா கணக்கிட்டே வர்றாரு. அப்போ வந்து நம்ம இது 3ஆவது தான் தொழுதுட்டு இருக்கோம், இல்ல இது 4ஆவது தான் இறுதி ரக்காத் தான் தொழுதுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு உறுதி நிலை யக்கீன் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப இந்த யக்கீனை ஃபாலோ பண்ணி அவர் தொழுது முடிக்கணும். இல்ல யக்கீன் வரல, ஒரு தடுமாற்ற நிலையாவே இருக்குது அப்படின்னா குறைந்தபட்ச எண்ணிக்கை எடுத்துக்கிறணும். அதை பேஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபுல்லப் பண்ணி தொழுகை முடிச்சிடணும். சரியா? இந்த மாதிரி ஒரு 2 முத்தரை வந்து மார்க்க சொல்லி தருது. இதற்கு ஆதாரமா ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க பாருங்க. عن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم இதா ஷக்க அஹதுக்கும் உங்களில் ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ஃபி சலாத்திகி தனது தொழுகையிலே ஃபலம் எதிரி அவருக்கு தெரியவில்லை கம் சல்லா எவ்வளவு தொழுதம் என்று சலாசன் 3ஆ அம் அர்பான் 4ஆ அப்படின்னு எத்தனை தொழுதுங்கிறது அவருக்கு எண்ணிக்கை வந்து தெரியல. பல் எத்தரஹை சக்க அவர் சந்தேகத்தை உதறி எறியட்டும். வல் எப்னி அலாமா மஸ்தைகன அலாமா இஸ்தைகன அலா மஸ்தைகன வல் எப்னி அவர் வந்து பனா எப்படின்னா கட்டட்டு மசல்ல அவர் வந்து அமைத்து கொள்ளட்டும். அலா மஸ்தைகன அவருக்கு உறுதியானது மீது அவர் வந்து தொழுகையை அமைத்துக் கொள்ளட்டும். சும்ம யஸ்ஜுது சஜ்தத்தைனி பிறகு 2 சஜ்தாக்கள் அவர் செய்யட்டும். கபிலா யுசல்லிம அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக. பைன் கான சல்லா கம்சன் அவர் 5 ரக்காத் தொழுவதாக இருந்தால் ஷஃபான லகு சலாத்தகு அவருடைய தொழுகைக்கு அது இரண்டாக ஆகிவிடும், அதாவது 4ஆக ஆக்கிவிடும். வைன் கான சல்லா இத்மாமன் அர்பாயின் 4 ரக்காத்துக்கு பரிபூர்ணமாக அவர் 4 ரக்காத்து தான் தொழுது இருந்தால், சரிங்களா, கானத்தா தர்கீமலி ஷைத்தானி 4 ரக்காத்து தான் கரெக்டா தொழுதுருக்கிறா அப்படின்னா அந்த 2 ரக்காத் இது செய்யறாருல சஜா செய்வு, அந்த 2 ரக்காத் சஜா செய்வு என்பது ஷைத்தானுக்கு இழிவுபடுத்தக்கூடியதாக அமைஞ்சிரும் அப்படின்னு ரசூல்லா வந்து ஒரு மெத்தட சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு வந்து முதலாவதாக ஆய்வு செய்யணும், பள்ளியத்தை ஹர்ர தெளிவு குலைக்கணும், மஸ்தைகன யக்கீன் கிடைக்கணும். எவ்வளவு ரக்காத் நம்ம ஆய்வு செஞ்சு ஒரு ரக்காத்துக்கு ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு ஸ்டாண்டுக்கு வரணும். சரி நம்ம இவ்வளவுதான் தொழுதுருக்கணும் அப்படின்னா அந்த யக்கீனை வச்சு தொழுது முடிச்சிடணும். இல்ல ஒரு தடுமாற்ற நிலையில தான் இருக்கணும்னா குறைந்தபட்ச எண்ணிக்கை கணக்குல வச்சு இன்னும் எவ்வளவு தொழுகணுமோ அதை வந்து என்ன செஞ்சிடணும், பேலன்ஸை வந்து தொழுது முடிச்சுட்டு சலாம் சொல்லிடணும், சஜ்தா சஹு செஞ்சிடணும். பின்னாடி வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. இதா ஷக்க அஹதுக்கும் உங்களில் ஒருவருக்கு சந்தேகம் ஏற்பட்டால் ஃபி சலாத்திஹி தன்னுடைய தொழுகையிலே ஃபல் யதஹர்ர ஸவாப அவர் சரியானதை ஆய்வு செய்யட்டும். ஃபல் யுத்திம்ம அலைஹி ஆய்வு செய்து அதன் மீது அவர் தொழுது முடிக்கட்டும். சும்மலி யுசல்லிம் பிறகு அவர் சலாம் கொடுக்கட்டும். சும்ம யஸ்ஜுது சஜ்தத்தைனி பிறகு அவர் 2 சஜ்தாக்கள் செய்யட்டும். சரியா? சரி, கீழே பாருங்க. உதாரணமா ஒருவருக்கு அவர் 2 ரக்காத்துகள் தொழுதாரா அல்லது 3 ரக்காத்துகள் தொழுதாரா என்று சந்தேகம் வருகிறது. பிறகு தான் 3 தான் தொழுதம் என்று அவர் தெளிவடைந்து விடுகிறார். பிறகு அந்த 3 அடிப்படையிலே அவர் தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு குழப்பம் ஏற்பட்டதற்காக சுஜூத் சஹு செய்ய வேண்டும். சரிம்மா, படிங்கம்மா.
எங்க உஸ்தாதா? கேட்கிறேன் உஸ்தாத். பெனாசிர் உஸ்தாதா வந்துட்டேன் உஸ்தாத். வந்துட்டீங்களா? கிச்சன் வேலை முடிஞ்சிச்சா? இங்கதான் உஸ்தாத் இருக்கேன். படிங்க. தொழுகையில் குர்ஆன் ஓதும்போது பொருள் மாறுபடும் விதத்தில் தவறுதலாக ஓதிவிட்டால் அதற்காக தொழுகையின் இறுதியில் சுஜூது சஹ்வ் செய்ய வேண்டும். 4. தொழுகையில் செய்ய வேண்டிய வாஜிபுகளில் ஏதாவது ஒன்றை மறந்து விட்டுவிட்டால் அதற்காக தொழுகையின் இறுதியில் சுஜூது சஹ்வ் செய்ய வேண்டும். அன் அப்துல்லாஹ் இப்னு புஹைனத ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு قال صلى لنا رسول الله صلى الله عليه وسلم ركعتين من بعد الصلوات ثم قام فلم يجلس فقام الناس معه فلما قضى صلاته ونظرنا تسليمه كبر قبل التسليم فسجد سجدتين وهو جالس ثم سلم. رواه البخاري. அப்துல்லாஹ் இப்னு புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத்துகள் தொழ வேண்டிய தொழுகையில் 2 ரக்காத்துகள் தொழ வைத்து 2வது ரக்காத்தில் உட்காராமல் எழுந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்களும் எழுந்து நின்றார்கள். அவர்கள் தமது தொழுகையை முடிக்க நெருங்கிய போது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பதை எதிர்பார்த்திருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தக்பீர் கூறி 2 சஜிதாக்கள் செய்தார்கள். பிறகு சலாம் கூறினார்கள். வேற யாரும் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க? நீங்க எதுவும் படிச்சுட்டு இருக்கீங்களா? அதான் பேட்ஸ்மேன் விளையாடிட்டு இருக்காங்களே, இன்னொரு யார் ஆளு விளையாண்டுட்டு இருக்குது? 2வது ரக்காத்தில் அத்தஹியாத்து ஓதுவதற்காக அமர்வது வாஜிபாகும். அதை தவறவிட்டதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது சஹ்வ் செய்தார்கள். ஆகவே தொழுகையில் எதுவெல்லாம் வாஜிபோ அதை மறந்து விட்டுவிட்டால் அதற்காக சுஜூது சஹ்வ் செய்ய வேண்டும் என்பதை மேற்கூறப்பட்ட நபிமொழியிலிருந்து நாம் புரிய முடிகிறது. 5. ஒருவருக்கு அவர் எத்தனை ரக்காத்துகள் தொழுதார் என்று உறுதியாக அறிய முடியாமல் சந்தேகம் ஏற்பட்டால் அதற்காகவும் சுஜூது சஹ்வ் செய்ய வேண்டும். ஏனெனில் தொழுகையில் ஒரு செயலை அவர் தடுமாற்றத்துடன் சந்தேகத்துடன் செய்கிறார். அதாவது தொழுகையில் உள்ளதை செய்கின்றாரோ அல்லது அதைவிட அதிகமாக செய்கின்றாரா என்று அவருக்கு தெரியவில்லை. ஆகவே எண்ணம் பலவீனமாகிவிட்டதால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக சுஜூது சஹ்வ் செய்வது அவசியமாகும். عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إن أحدكم إذا قام لا يستطيع إلا وجد ذلك என்னமாச்சு? நெட்வொர்க் ரொம்ப எரரா இருக்கு போல இருக்கு. நான் படிச்சுட்டு தான் உஸ்தாத் இருக்கேன். உங்க ரீடிங்க கேட்டு நெட்வொர்க்கே ஷாக் ஆயிடுச்சு போல இருக்கே. படிங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிலையில் 2 சுஜூதாக்கள் செய்யட்டும். இது போன்ற குழப்பம் ஏற்படும் போது எதையும் முடிவு செய்ய முடியாமல் ஆகிவிட்டால் குறைந்த எண்ணிக்கையை முடிவாக கொள்ள வேண்டும். அதன் பரிகாரம் தொழுகையை முடித்துவிட்டு இறுதியில் மறதிக்காக 2 சஜிதாக்கள் செய்ய வேண்டும். பெனாசிர் கொஞ்சம் இடத்த மாத்தி உட்காருங்க, நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. படிக்கிறதுக்கு எவ்வளவு தடைகள்லாம் வருது பாருங்களேன். எல்லா தடையும் உடைச்சு எறிங்க. இப்ப கேக்குதா உஸ்தாத்? தெளிவாக கேட்கிறது. عن أبي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا شك أحدكم في صلاته فلم يدري كم صلى 3 أم 4 فليطرح شك وليبني على ما
استيقن ثم يسجد سجدتين قبل أن يسلم فإن كان صلى خمسا شفعنا له صلاته وإن كان صلى إتماما لأربع كانتا ترغيما للشيطان رواه مسلم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தனது தொழுகையில் சந்தேகப்பட்டால் 3 ரக்காத்துகள் தொழுதாரா அல்லது 4 ரக்காத்துகள் தொழுதாரா என்று அவருக்கு தெரியவில்லை என்றால் அவர் சந்தேகத்தை ஒதுக்கிவிட்டு அவர் எதை உறுதி செய்கின்றாரோ அதாவது எது குறைவான எண்ணிக்கையோ அதன் மீது தனது தொழுகையை அமைக்கட்டும். பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக அவர் 2 சஜிதாக்கள் செய்யட்டும். அவர் இந்த ரக்காத்துடன் சேர்த்து 5 ரக்காத்துகள் தொழுது இருந்தாலும் அவை அவருடைய தொழுகையை அவருக்கு இரட்டையாக ஆக்கிவிடும். நெட்வொர்க் உள்ள போய்கிட்டு இருக்கு பாருங்க. என்ன உஸ்தாத்? நீங்களும் கூட சேர்ந்து பாங்கு சொல்ற சவுண்ட் கேக்குது. அவர் 4 ரக்காத்து தான் தொழுது இருந்தால் அவர் 2 சஜிதாக்கள் ஷைத்தானை இழிவுபடுத்தியதற்காக ஆகிவிடும். நானே படிக்கவா இல்ல வேற யாராச்சும் படிக்கணுமா உஸ்தாத்? பின்னாடி பாங்க சொல்றாங்க. பரவாயில்ல படிங்க, கேக்குது. தனது குழப்பத்தில் ஒரு தெளிவு கிடைத்துவிட்டால் அந்த தெளிவின்படி தொழுகையை அமைக்க வேண்டும். பிறகு 2 சஜிதாக்கள் மறதிக்காக செய்ய வேண்டும். وَإِذَا شَكَّ أَحَدُكُمْ فِي صَلَاتِهِ فَلْيَتَحَرَّ الصَّوَابَ فَلْيُتِمَّ عَلَيْهِ ثُمَّ لِيُسَلِّمْ ثُمَّ يَسْجُدْ سَجْدَتَيْنِ رواه البخاري. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தனது தொழுகையில் சந்தேகப்பட்டால் அவர் சரியானதை ஆராயட்டும், அதன் மீது தொழுகையை நிறைவு செய்யட்டும், பிறகு 2 சஜிதாக்கள் செய்யட்டும். உதாரணமாக, ஒருவருக்கு அவர் 2 ரக்காத்துகள் தொழுதாரா அல்லது தான் 3 தான் தொழுதோம் என்று அவர் தொழுகையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு குழப்பம் சுஜூது சுஹு செய்ய வேண்டும். படிச்சிட்டீங்களாமா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீ இல்மிக். எல்லாரும் பெனசிஸ்டக்காண்டி துவா செய்யுங்க. பல தடைகளுக்கு மத்தியில படிச்சிருக்கிறாங்க. மேபி என் மேல அவங்க ரொம்ப கோபமா இருப்பாங்க. இன்னைக்கு நான் தானே உஸ்தாப் கிடைச்சு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இப்படி திணற படிக்க வைக்கிறீங்களேன்ட்டு. சரி பரவாயில்ல, என்னைக்கா ஒரு நாளைக்கு தானே படிக்கிறீங்க, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல. அடுத்து வாங்க, 3வது சட்ட விளக்கம், 4வது சட்ட விளக்கம் 2 மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கிருவோம். 3வது சட்ட விளக்கத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த சுஜூது சஹ்வு செய்யறதுங்கிறது வாஜிபுன்னு சொல்லி படிச்சோம். சில நேரங்கள்ல அந்த சுஜூது சஹ்வுங்கிறது வந்து சுன்னத்தாக இருக்கும். அது எந்த மாதிரியான இடங்கள் அப்படின்னா, உதாரணமாக பிளேஸை வந்து ரிப்ளேஸ் பண்றது, மாத்தி ஓதுறது. இப்ப வந்து இதுவும் சில பேருக்கு நடக்கணும், புரியுதுங்களா? எல்லாமே வந்து என்ன செய்யுது, எல்லாமே வந்து சஹ்வு தான், நிஸ்யான் தான், மறதி தான். என்ன அப்படின்னா, திலாவா பண்ற நேரத்துல வந்து தஷகுது ஒதுக்கிட்டு இருப்போம். தஷகுதுல இடத்துல போய் சூரா ஃபாத்தியா ஓதுவோம். ருக்குல வந்து சுஜூதுல ஓதுறத ஓதுவோம், சுஜூதுல போய் ருக்குல ஓதுறத ஓதுவோம். இந்த மாதிரியான ஒரு இடம் மாற்றங்கிறது வந்து நடக்கும், புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து சஜிதா சஹ்வு செய்யறதுங்கிறது சுன்னாவாக இருக்குது. அதை பத்தி சொல்றாங்க. இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா பொது ஆதாரம் தான். ஏன்னா இதுவும் ஒரு மறதி தானே. அப்ப அந்த ஒரு மறதி ஏற்படும் பொழுது ஃபைதா நஸிய அஹதுக்கும் ஃபல்யஸ்ஜுத் சஜ்தத்தைனி, இந்த மாதிரியான ஒரு மறதி ஏற்படும் பொழுது 2 ரக்காத் சஜ்தா செய்து கொள்ளுங்கள். அது ஒரு ஆதாரம். 4வது சட்ட விளக்கம் பாருங்க. சுஜூது சஹ்வு எந்த இடத்தில் செய்வது, எப்படி செய்வது, கடைசியா முடிக்கிறாங்க. அதனுடைய மௌதி, இடம் எங்க, சிஃபத், அது எப்படி செய்யறது அப்படின்னா, சுஜூது செய்ய வேண்டிய இடம் தொடர்பாக 2 விதமான நபிமொழிகள் வந்துள்ளன. கடைசி ரக்காத்துக்கு வந்துடுங்க. சலாம் கொடுப்பதற்கு முன்பாக சுஜூது சஹ்வு செய்விட்டு பிறகு சலாம் கொடுக்க வேண்டும் என்று சில நபிமொழிகள் கூறுகின்றன. கடைசியா வந்து சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தஷஹுதுக்கு ஓதுறோம், ஸலவாத் ஓதுறோம், ஸலவாத்துக்கு அப்புறம் துவா ஓதுறோம், எல்லாம் ஓதி முடிச்சாச்சா? ஓதி முடிச்சதுக்கு முன்னாடி சலாம் கொடுக்கறது தான் பேலன்ஸ். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, மறந்ததுக்காக வேண்டி 2 சஜ்தா வந்து தக்பீர் சொல்லிட்டு போகணும். மறுபடியும் ஒரு எப்படி நாம நார்மலா தொழுகையில வந்து மற்ற சஜ்தாக்கள் செய்யறோமோ அதே மாதிரிதான் இந்த சஜ்தாவும். இதுக்குன்னு தனியான ஒரு முறையெல்லாம் கிடையாது, சரியா? அதுக்குண்டு அதே மாதிரி அந்த சஜ்தால ஓதக்கூடிய துவாவும் ஏற்கனவே முன்னாடி நம்ம பழைய ரெகுலரா சஜ்தாவுக்கு என்ன ஓதுவோமோ அதே தான். இந்த மாதிரி முறையில வந்து தக்பீர் சொல்லிட்டு 2 சஜ்தாக்கள் செய்ததற்கு பிறகு சலாம் முடிக்கிறது, இது ஒரு முறை. 2வது முறையும் வந்திருக்குது.
சலாம் கொடுத்து விட்டு பிறகு சுஜூது சஹ்வு செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லிட்டு சலாம் கொடுத்து விட்டு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா 2 சஜ்தா மட்டும் செய்யணும். அவங்க மொத்தம் இந்த மாதிரி 2 முறை, அதாவது கப்ல ஸலாம் பஅத ஸலாம், அந்த சஜ்தாங்கிறது 2 சஜ்தாங்கிறது மறதிக்கான 2 சஜ்தாங்கிறது வந்து சலாம் கொடுத்ததற்கு முன்னாடியும் செய்யலாம், சலாம் கொடுத்ததற்கு பின்னாடியும் செய்யலாம்ன்ற ஒரு 2 விதமான சாய்ஸஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப விரும்பக்கூடிய முஸல்லி வந்து இந்த 2 சாய்ஸ்ல வந்து எத வேணா சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இமாம் ஸுஹூரியுடைய ஒரு கருத்தை பதிவு செய்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது கப்ல ஸலாம், சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய இறுதி காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. எனவே அது வந்து கொஞ்சம் ஏற்றமான முறைன்னு சொல்லிட்டு இமாம் ஸுஹூரி வந்து அதற்கு முன்னுரிமை குடுக்குறாங்க. சரியா? அடுத்து 2வது பாயிண்ட்ட பாருங்க. சுஜூது சஹ்வு எப்படி செய்வது அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. 2 சஜ்தாக்கள் செய்ய வேண்டும். தொழுகையில் செய்யப்படுகின்ற சஜ்தாவை போன்று 2 சஜ்தாக்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சஜ்தாவிற்கும் தக்பீர் கூற வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு சஜ்தா. மறுபடியும் அல்லாஹ் அக்பர். சஜ்தா செஞ்சுட்டு மறுபடியும் அல்லாஹ் அக்பர். சரிங்களா? தக்பீர் கூறிட்டு செய்யணும். சஜ்தாவில் இருந்து எழும்போதும் தக்பீர் கூற வேண்டும். பிறகு இரு பக்கமும் சலாம் கூற வேண்டும். சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். என்ன, இது ஒரு கருத்தா எக்ஸ்ட்ரா ஆட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, சலாம் கொடுத்து விட்டு சுஜூது சஹ்வு செய்தால் மீண்டும் தஷஹுது ஓத வேண்டும். சலாம் கொடுத்த பின்னாடி அந்த 2வது ரக்காத்த ஃபாலோ பண்ணி சஜ்தா சஹ்வு செஞ்சோம் அப்படின்னா மீண்டும் தஷஹுது ஓத வேண்டும். இது குறித்து 3 நபிமொழிகள் வந்துள்ளன. அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஹசன் தரத்துல வந்து அடைஞ்சிருக்குது. இந்த கருத்தை இமாம் இப்னு ஹஜர் அவங்க வந்து சஹீஹ் புகாரியுடைய விரிவுரையில குறிப்பிடுறாங்களாம். புரியுதா? இதுவும் வந்து ஒரு நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சுன்னத் ஜமாத் பள்ளிகள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சலாம் கொடுத்துருவாங்க. தஷஹுது ஓதுவாங்க. என்ன நடைமுறை அப்படின்னா, தஷஹுது ஓதிட்டு ஒரு பக்கம் மட்டும் சலாம் கொடுப்பாங்க. பிறகு வந்து சஜ்தா சஹ்வு செய்வாங்க. பிறகு மறுபடியும் வந்து தஷஹுது ஓதி, ஸலவாத் ஓதி, துவா ஓதி தொழுகையை வந்து முடிவு செய்வாங்க. இது ஒரு கருத்தாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய அறிவிப்பு வந்து ஹசன் தரத்துல இருக்கிறனால இதுவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி நம்ம ஒரு ரெகுலர் நம்முடைய வழிமுறையில, நம்முடைய மஹல்லா, நம்ம மன்ஹஜ்ல உள்ள ஒரு வழிமுறை என்ன ஒரு கருத்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கருத்து தான். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் கருத்தை ஃபாலோ பண்ணி செய்யவும் செய்யலாம். இல்ல அந்தந்த பள்ளிகள்ல இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்துச்சா அதையும் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். சரிங்களாமா? ஆக மொத்தம் இதுதான் சுஜூது சஹ்வு சம்பந்தமான மசாயில்கள், அஹ்காம்கள். அடுத்து என்ன அப்படின்னா 5வது சட்ட விளக்கம் சுஜூது திலாவா வருது. 6வதா வந்து அதுல வந்து எங்கெங்க எந்தெந்த வசனங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களை குறிப்பிடுறாங்க. அந்த வசனங்கள் எல்லாம் ஓதும் பொழுது சஜ்தா சஹ்வு செய்யணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6வது சட்ட விளக்கம் வந்து சுஜூது ஷுக்ர் வருது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். இந்த வகுப்புல எதையும் ஃபுல்லா பார்த்து முடிச்சலாம்னு சொல்லிட்டு நியத்துல வந்தேன். பட் வந்து சரியான ஒரு சூழ்நிலை அமையாதன் காரணமாக பாதியிலேயே நம்ம முடிச்சுக்கிறோம். சரிம்மா, வேற எதுவும் டவுட் இருக்குதா இதுல? புரிந்ததாம்மா பாடம்? புரியுது உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் புரியுது உஸ்தாத். எல்லாம் இருக்கீங்களா? இருக்கு உஸ்தாத். இருக்கோம் ம். உஸ்தாத். ஆமாம் உஸ்தாத். இருக்கும் உஸ்தாத். சரி, புரிஞ்சா பாடம் ஈஸியா இருந்துச்சா? அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ் ஈஸியா அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். சஹஜ்தால என்ன ஓதணும்? சொன்னேனேம்மா, நம்ம நார்மல் சஜ்தாவுல என்ன ஓதுறோமோ அதே தான் அங்கேயும் ஓதணும். ஓகே. ம். புரிந்ததா பாடம்? நிலோஃபர் சிஸ்னா இருக்கீங்களா? சமீஹா, நிலோஃபர், அலீனா இருக்கீங்களா? இருக்கேன் உஸ்தாத். ம். சரிம்மா, எதுவும் டவுட் இல்லைல்ல அப்ப உங்களுக்கு? முடிச்சுக்கலாமா? இல்ல உஸ்தாத். டவுட் இல்ல உஸ்தாத். சரிம்மா, நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம பாடம் தான் கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்குது. வேகமா போறது உங்களுக்கு அதாவது இலகுவாகத்தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த அடிப்படையில தான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போறோம். புரியுதுங்களா? ஓரளவுக்கு நம்ம